எல்லாருக்கும் வணக்கம். எங்களை கௌரவிச்ச எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சூஸ் பண்ணதுக்கு. அண்ட் ஹாப்பி விமென்ஸ் டே. எல்லோரும் நல்லா சாப்பிட்டீங்களா? ஒரு விவசாயம் நீங்கள் நல்லா சாப்பிடுங்கிறது என்னுடைய ஆசை. ஆனால் ஒரு சின்ன வருத்தம், ஏன்னா இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற உணவில் வந்து ஆரோக்கியம் இருக்கா இல்லை டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் இருக்கான்னு பார்த்தா பெரும்பாலும் ஆரோக்கியத்துக்கு சத்து ரொம்ப இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி ஐடி வேலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிலேருந்து கிராமத்துக்கு போய் விவசாயம் பண்ண ஆரம்பித்தப்போ ஒரே ஒரு ஃபார்ம், ஒரு 18 கஸ்டமர் தான் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் வந்து நஞ்சிலா உணவை நோக்கி போயிட்டுருக்காங்க. இதில் என்னென்னா, இன்ஜினியரிங் படித்தோம், ஆனால் இன்றைக்கி விவசாயம் செய்கிறப்போ என்ன புரிதல் பெருசாக வந்திருக்கு அப்படின்னா, விவசாயம் ஒரு தொழில் மட்டும் கிடையாதுங்க, அது ஒரு வாழ்க்கை முறை, அது ஒரு பெரிய பொறுப்பு. ஃப்யூச்சரோட ஆரோக்கியத்தை எங்களால் இன்றைக்கி வந்து பாதுகாப்பாக கொடுக்க முடியுங்கிறதுக்கான ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் இயற்கை விவசாயம் செஞ்சால் மட்டுமே நம்ம ஃப்யூச்சரை நம்ம பாதுகாக்க முடியும். நீங்கள் எல்லோரும் கண்ணை மூடி ஒரு விவசாயி யோசிச்சு பாருங்களேன். எல்லோரும் ஒரு செகண்ட் கண்ணை மூடிட்டு ஒரு விவசாயி அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நம்ம மைண்டில் வர்றது வந்து ஒரு தாத்தா, ஒரு வயசான சுருக்கம் உள்ள ஒரு முகம், அப்படி தான் இருக்கும். கூகுளில் போய் நீங்கள் தேடினா கூட ஃபோட்டோவில் வந்து அப்படி தான் வரும். பெரும்பாலும் ஆண்கள் தான் வருவாங்க. ஆனால் சொல்லப்படாத விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவில் கூட 70% மேலே பெண்கள் தான் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. களை எடுக்கிறதா இருக்கலாம், நாற்று நடதா இருக்கலாம். ஆனால் ஒரு 10% கூட லேண்ட் ஓனர்ஷிப் கிடையாது. அவ்வளோ பேர் வந்து நம்ம வந்து விவசாயம் சொல்கிறோம், பட் விவசாயம் வந்து அழிஞ்சு போயிட்டு இருக்கிறது உண்மை. பட் இப்போ நம்ம மீட் எடுக்கலை அப்படின்னா 20 வருஷம் கழித்து நம்ம யாருக்கும் நல்ல உணவு கிடைக்காம போயிடும். ஏஐ சூப்பராக எல்லா வேலையும் பார்க்குது, ஆனால் இன்னும் ஃபுட் ப்ரொடக்ஷன் ஏஐ பண்ணாது. நம்மளோட பிரியாணியை ஏஐயால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. நம்மளோட சாப்பாடு எதுவும் இன்னும் வரல. பட் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இளைஞர்களால் இதை மாற்ற முடியும். 40-50 வருஷம் பண்ண டேமேஜை இன்றைக்கி இப்போ நான் செய்கிற நிறுவனம் பேர் மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம்ஸ். இங்கே கூட பாலா என் டீமேட் கூட வந்திருக்காரு. ஸோ நாங்கள் இளைஞர்கள் எல்லா மாவட்டத்துலேயும் நாங்கள் எல்லாம் செஞ்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, விவசாயத்தை மீட்டெடுக்கிற பணியில் இருக்கிறோம். தொலைஞ்சு போன நிறைய உணவுகள் இருக்குது. இப்போ அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,10,000 வெரைட்டி அரிசி இந்தியாவில் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி கேட்டால் 1000 கூட கிடையாது. ஸோ நம்ம உணவே மருந்து அப்படின்னு முன்னோர்கள் சொன்னதை நாங்கள் வந்து எப்படியாவது செய்யணுங்கிற ஒரு முனைப்பு எடுத்து ஒரு சின்ன விதை போட்டிருக்கோம். கண்டிப்பாக நம்ம எல்லோரும் சேர்ந்து ஆரோக்கியமாக சாப்பிட்டீங்க, விவசாயிக்கிட்ட நேரடியாக பொருள் வாங்கினீங்க அப்படின்னா, நீங்கள் வாங்குறது வெறும் உணவு மட்டும் இல்லை, அவங்க நம்பிக்கைக்கு அது பெரிய முதலீடு. ஸோ உங்கள் ஹெல்த்துக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னா உங்கள் சாய்ஸஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் சாப்பிட்றது அடுத்து வரும் சந்ததியற்கான ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள். ஸோ எல்லாருமே நஞ்சலா உணவை நோக்கி போங்க. இளைஞர்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். ஹாப்பி விமென்ஸ் டே ஒன்ஸ் அகெயின். மகளிர் தின வாழ்த்துக்கள்.